ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மீன லக்னத்திற்கு 7 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். இதில் ஜூலை 19 முதல் ஜூலை 25 வரை முதல் நாளான ஜூலை 19 சனிக்கிழமை அன்னைக்கு பரணி நட்சத்திரம், 2ஆம் வீட்டில் தனஸ்தானத்தில் சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும், 3ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் இருந்து 2ஆம் இடம் 3ஆம் இடம் சார பரிவர்த்தனையின் மூலம் பலன் தர்றாரு. அதனால் இன்றைக்கி கம்யூனிகேஷன், நம்மளுடைய கமிஷன் வகை, கலைகள் வகை, இதில் பண வரவை குறிக்கிற நல்ல நாள் தான். அதனால் தொழிலுக்கு நல்லாயிருக்கும், வேலைக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி உங்களுக்கு பணம் சேமிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு வெளியிலேருந்து வரக்கூடிய பணம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வரும். அதாவது இப்போ ஆன்லைனில் வர்றது இதெல்லாமே வரும். ஜூலை 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம், ஒரு பாதம் மேஷராசிலையும் 3 பாதம் ரிஷபராசிலையும் இருக்குது. சூரியனுடைய நட்சத்திரம் காலையில் 6:11 ரிஷபராசிக்கு சந்திரன் வந்துடுறாரு. சூரியன் நமக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, கலைகள் சம்மந்தப்பட்டது, என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் இன்வால்மெண்ட் நல்லாயிருக்கும். ஒரு இடத்துக்கு ஜாலியாக போகிறது, சினிமா போகிறது, கலைகள் சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகள், ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகள், கமிஷன் வகை சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகள், ஸ்போர்ட்ஸு சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகள், இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. இருந்தாலும் கூட இப்போ சனி லக்னத்தில் சனியோட நட்சத்திரத்துலேயும், சூரியன் 5ஆம் வீட்டில் சனியோட நட்சத்திரத்துலையும் இருக்கார். இந்த சூரியன் சனி காம்பினேஷன் அப்படிங்கிறது தந்தை மகன் உறவுகள் சம்மந்தப்பட்டதில் சின்ன சின்ன நெருடல்கள் கொடுத்துரும். அதனால் இன்றைக்கி ரொம்ப இன்வால்வ் ஆகி எக்ஸைட் ஆகி பேசக்கூடாது, ரொம்ப எதிர்பார்த்து இருக்கக்கூடாது, ரொம்ப பொசசிவ்னஸோடு இருக்கக்கூடாது. கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். தேவையில்லாமல் ரொம்ப இன்வால்வ் ஆனோம்னா ஒரு வெறுப்பு வந்துடும். அதாவது நம்பிக்கை மோசமாயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். மறுநாள் ஜூலை 21 திங்கட்கிழமை ரோகிணி நட்சத்திரம், 3ஆம் வீட்டில் தைரியஸ்தானத்தில் சந்திரனாகவே செயல்படுறாரு. இன்றைக்கி நம்ம கம்யூனிகேஷன்லாம் நல்லாயிருக்கும். ஒரு ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, ஒரு டீடு போடுறது, அக்ரிமெண்ட் போடுறது, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஆண் பெண் சம்மந்தப்பட்ட பெண் பார்க்கும் படலம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உறுதி பண்ணிக்கிறது, நிச்சயம் பண்ணிக்கிறது, ஒரு கோயிலுக்கு போகிறது, ஆன்மீக சம்மந்தப்பட்ட குலதெய்வ சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நண்பர்கள் சம்மந்தப்பட்டதுக்கும் நல்லாயிருக்கும். மெயினாக நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். படிப்பு காரியங்கள் அனைவருக்கும், படிக்கிற நபர்களுக்கு படிப்பு காரியங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஜூலை 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மிருகஸ்ரீஷ நட்சத்திரம், 2 பாதம் ரிஷபராசியில் இருக்குது, 2 பாதம் மிதுன ராசியில் இருக்குது. காலையில் 8:14 மிதுன ராசிக்கு சந்திரன் மாறி செவ்வாயை போல் பலன் கொடுக்குறார். செவ்வாய் நமக்கு வேலைக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. கேதுவோடு சேர்ந்துருக்கிறாரு சிம்ம ராசியில். வேலைக்கு கொஞ்சம் நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தாலும் கூட இந்த கேது ஒரு யூனிட்டியாக ஒர்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் நம்ம மேலே ஒரு அதிருப்தி, குழப்பங்களை உண்டு பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது மறைமுகமான எதிரிகள் தொல்லை அப்படிங்கிற மாதிரி வேலை செய்வார். அதை கொஞ்சம் கண்காணிச்சிக்கணும், நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கணும். செவ்வாய் அப்படிங்கிறது கை கால் வலி, தேவையில்லாமல் நமக்கு தசை பிடிப்பான நோய்கள், அது மாதிரி சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டுட்டு இந்த வயிற்று புண்ணு, அல்சர் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். கெமிக்கல் எஃபெக்ட் இல்லாமல் பார்த்துக்கணும். ஜூலை 23 புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம், முதல் நாள் செவ்வாய்க்கிழமையே நைட்டு 7:24 தொடங்கிறது. இந்த புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் மாலை 5:53 வரைக்கும் இருக்குது. ராகுனுடைய நட்சத்திரம். நம்ம ஏற்கனவே குரு ராகு சார மாற்றத்தை பற்றி ரொம்ப பேசியிருக்கோம், ரொம்ப பதிவுகள் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். உங்களுக்கு ராகு திசையோ குரு திசையோ நடந்தால் 4/12 இந்த பரிவர்த்தனை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் தொழில் கிரகமாக இருந்தால் நல்லது பண்ணும். உங்களுக்கு 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் இருந்தால் கெட்டது பண்ணுன்னு சொல்லியிருப்போம். அதே பிரச்சனை தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கணும். ராகுவோ குருவோ கெட்டிருந்தால் ரொம்ப எதிர்பாராத விரயங்கள் வந்துடும், விபத்துகள் வந்துடும், செலவுகள் வந்துடும், வாகனத்துக்கு செலவு பண்ண வேண்டி வரும், வீட்டுக்கு செலவு பண்ணுறதுல கூட அதீத செலவு உண்டாயிரும். ஆனால் நல்ல கிரகமாக இருந்தால் தொழிலுக்கு நல்லாயிருக்கும், உறவுக்கு அவ்வளவு நல்லா இல்லை. இப்போ மறுநாள் பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம். முதல் நாளே புதன்கிழமையே 5:53 புனர்பூசம் தொடங்கிறது. மறுநாள் வியாழக்கிழமை ஜூலை 24ஆம் தேதி புனர்பூசம் மாலை 4:43 வரைக்கும் இருக்குது. குருவனுடைய நட்சத்திரம். இன்றைக்கும் இதே தான், இந்த ராகு குரு பரிவர்த்தனை தான் வேலை செய்யும். குருவனுடைய உபநட்சத்திரமாக சுக்கிரன் இருக்கக்கூடிய காரணத்தினால இடம் விற்கிறது,
அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, வீடு மாற்றுறது, இது மாதிரி வேலைகளுக்கு இன்றைக்கி சப்போர்ட்டிவாக இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி சார்ந்த தொழிலிருந்து கமிஷன் வகை தொழிலுக்கோ மார்க்கெட்டிங் தொழிலுக்கோ மாறிடுவாங்க. மெயினாக வந்து ஐடி லைனில் இருக்கவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மாலை 4:43க்கு பூச நட்சத்திரம் தொடங்குகிறது. கடகராசிக்கு சந்திரன் போயிடுறாரு. ஜூலை 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதே பூச நட்சத்திரம் தொடர்ந்து இயங்கி மாலை 4 மணி வரைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் வந்து சனியினுடைய நட்சத்திரம். இப்போ கடைசி நாள் இந்த சனி அப்படிங்கிறதும் முதல்ல கிருத்திகை வந்தப்போ என்ன பலனோ அதே மாதிரி இருக்கும். 1ஆம் இடம் 5ஆம் இடம். அப்போ இந்த 1, 5 காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப நல்ல கலை உணர்வுகள், இப்போ ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு மற்றும் வந்து ஷேர் மார்க்கெட் இது சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகளை எல்லாம் கொடுக்கும். பட் இருந்த போதிலும் நல்ல பாவம்தான். ஆனால் கிரகத்தில் வந்து பகை இருக்குது. சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. அதனால் தேவையில்லாமல் தந்தை மகன் கொஞ்சம் கொஞ்சம் சங்கடங்கள் வர்றது, அதே மாதிரி சந்தோஷத்தை எதிர்பார்த்து போனேன் ஆனால் பெரிய துக்கமாக மாறிடுச்சு அப்படின்னு எல்லாம் ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு இதில் எக்ஸைட்மெண்ட் ஆகாமல் போய்க்கணும், பக்குவத்தோடு நடந்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பொதுவாகவே மீன லக்னத்துக்கு இந்த 4-12 இருக்கிற குரு ராகு வந்து மைனஸாக இருக்குது. 5ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் வந்து ஓரளவுக்கு தைரியத்தை கொடுக்குறாரு, ஆத்ம பலத்தை கொடுக்குறாரு. செவ்வாய் கேது வந்து வேலைக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு. சுக்கிரன் வந்து ஓரளவுக்கு தகவல் தொடர்பு விஷயங்களை நல்லா பார்த்துக்கிறாரு. இந்த குரு ராகு மட்டும் உங்களுக்கு நல்ல கிரகமாக இருந்தால் இந்த 7 நாட்களுமே சிறப்பு என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.